எங்கடா? நம்ம திரும்பி போயிடலாம்ப்பா. அப்பா, அந்த கும்பல் ரவுடி கும்பலா இருக்குப்பா. ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுப்பா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அப்பா, அந்த ஆளு என்னை தான் அடிச்சான். நானே விட்டுட்டு வந்துட்டேனேப்பா. டேய், அன்னைக்கு அந்த ஆளு என்னதானே தள்ளி விட்டான்? நீ அவன் கண்ணத்தில் அரைஞ்ச? இந்த பார், அவன் என்ன அடிச்சிருந்தா நானும் உன்ன மாதிரி தான் துஷ்டனை கண்டா தூர விளக்குன்னு பேசாம வந்திருப்பேன். ஆனா அவன் உன்னை அடிச்சிருக்கான். நான் கேட்பேன். அப்பா வேணாப்பா. இல்லப்பா, நீங்க ஏண்டா, தலைக்கு எண்ணெய் வச்சு வலிச்சு சீவி ஸ்கூட்டர்ல பொறுப்பா வேலைக்கு போற மார்க்கண்டேயனை மட்டும்தானே நீ பார்த்துருக்க? எனக்கும் சொல்லிக்கிற மாதிரி பிளாஷ்பேக் எல்லாம் இருக்குடா. கையில வெறும் 25 ரூபாயோட மெட்ராஸுக்கு வந்தவன் உருண்டு புரண்டு அடிபட்டு அனுபவிச்சு உங்க அம்மா கைய பிடிச்சி உங்க 4 பேரை வளர்த்து ஆளாக்கி எனக்குன்னு சொந்தமா ஒரு வீட்டை கட்டி இத்தனையும் நான் தனி ஆளா பண்ணிருக்கேன்னா எவனா தட்டுல வச்சு தூக்கி எனக்கு சும்மா கொடுத்தா நினைச்சியா? அதுக்கு பின்னால என்னோட ரத்தமும் வேர்வையும் இருக்கு. எவ்வளவு பார்த்திருப்பேன். இந்த பார், எது நடந்தாலும் எதுவும் பேசாம என் பின்னாடி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அப்பா அப்பா வேணாம்ப்பா. உன் குடும்பத்துல வாயில சொன்னா எவனும் கேக்குறதே இல்ல. பட்டாதான் திருந்துவீங்களாடா? இப்ப உன் முன்னாடியே உன் பையனை அடிக்கிறேன். நீ என்னதான் செய்யறேன்னு பாக்குற. டேய், மாப்பிள்ளைக்கு செஞ்ச சீர்வரிசை பத்தலையா? இன்னும் வேணுமா? டே கொடுங்கடா. டேய் போடுங்கடா இவனுங்களே. ஏண்டா, உங்களுக்கு மட்டும்தான் ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் இருக்குமா? ஏ, எங்களுக்கெல்லாம் இருக்காதா? ஒவ்வொரு தகப்பனுக்குள்ளேயும் வெளியே சொல்ல முடியாத ஒரு கனவு இருக்கு. அத அவன் தான் குடும்பத்துக்காக குழி தோண்டி புதைச்சிடறான். இருக்கிற வேலை போயிடக்கூடாதுன்னு தினம் தனக்கு பிடிக்காத வேலையை செய்யறான். பயந்து பயந்து சாகுறான்.
காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போதே சாயங்காலம் 4 காசோட திரும்பி வரணும்னு நினைச்சுக்கிட்டே தான் கிளம்புறான். இதெல்லாம் யாருக்காக? அவனுக்காகவா? அவனை நம்பி இருக்கிற அவன் குடும்பத்துக்காக. இந்த பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஒண்ணு இல்லைன்னா அவன் என்னென்னமோ சாதிச்சிருப்பானுங்க. அப்பேற்பட்ட தகப்பனுங்களுக்கு இந்த பிள்ளைங்க பெருசான உடனே கொடுக்கிற பேரு உதவாக்காரன். எங்க அப்பா எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாதவன், எங்க அப்பா ஒரு கோழை, எங்க அப்பனுக்கு எதையும் உருப்படியா பண்ண வராது, எங்க அப்பா ஒரு தண்டச்சோறு. அதானடா? டேய், இன்னைக்கு நடந்தது எதுவும் வெளியே தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? சரிப்பா. உன் மாமனார் சொன்னானே எவங்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு, இதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. முக்கியமா உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. டே ரவி, என்னம்மா? என்னடா? ஒன்னும் இல்லையே. என்னாச்சுடா? எதுக்கு சிரிக்கிற? போகும்போது நல்லா தானே போனாரு. ஆமா. எங்க போனீங்க 2 பேரும்? உண்மையை சொல்லுடா. எங்கடா போனீங்க? அங்க. அத்தனை இவரா பண்ணாரு? ஆமாமா. ஏய், என்ன கை காலாட்டி பேசிட்டு இருக்க? வேலையை பாரு. ஒன்னும் இல்லப்பா, வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன். டேய், நிஜமாவாடா? ஆமாமா. அடி குத்துன்னு தூக்கி வீசிட்டேன். டேய், அப்பா. டேய், போய் பாக்கு மட்டும் வாங்கிட்டு வாடா. சரிப்பா, அப்புறம் சொல்றேன். என்ன பார்த்துட்டே இருக்க சீதா? டேய் தகப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நாம 2 பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆ? ஆ. என்ன உள்ள அர்த்தத்தோட பேசுற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்ல உமா. எனக்கு எதனாலலாம் அடிபட்டிருக்கும்னு நினைச்சியோ அதே மாதிரி மாமாவுக்கு அடிபட்டிருக்கலான்னு ஒரு சின்ன கற்பனை. சீதா, உமா, நான் கிளம்புறேம்மா. அப்பா அப்பா, எங்கப்பா போறீங்க? என்னங்க? ஒண்ணு இல்ல சீதா, சும்மா தான் கூப்பிட்டேன். இவரை பாருங்க, எங்க அப்பா இப்படி அடிபட்டு வந்ததை பார்த்து சிரிக்கிறாரு. உமா, புருஷன் அடிபட்டு வரும்போது பொண்டாட்டி சிரிச்ச, மாமனார் அடிபட்டு வரும்போது மாப்பிள்ள சிரிக்கிறது சகஜம் தானே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்காத விடு. முதல்ல உன்னோட வாழ்க்கையவே உன்னால ஒழுங்கா வாழ முடியல. நீதான் வந்து எங்களை நல்லா வாழ வைக்க போறியா? ஒரு மோசமான வார்த்தைங்கிறது 1000 சவுக்கடிக்கு சமம். ஒரே வார்த்தையில பிரிஞ்சு போன எத்தனையோ உறவுகளை எனக்கு தெரியும். இந்த உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் ஒவ்வொரு மனுஷனோட நாக்குதான். அவங்கள அப்படி வார்த்தையால அடிச்சு கொன்னுட்டு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. நீ இங்க அழுதுகிட்டு இருக்கிறத விட போய் உன்னோட வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க கிட்ட போய் அழு. நீ கண்ணீர் விட்டு வருத்தப்படுறத அவங்களுக்கு புரியவை. அவங்க கிட்ட கௌரவம் பாத்துக்கிட்டு இங்க நீ தனியா உட்கார்ந்துகிட்டு அழுதுட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டு அது சரி பண்ண முடியாம இருக்கிற. இப்போ அதை விட பெரிய தப்பு பண்ணி வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்காத. இந்த கரையும் இல்லாம அந்த கரையும் இல்லாம நட்டாத்துல நிக்காம போ.
ரூம்ல போய் பேசின்னு இருங்க. நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். சரி, அத்தை. போங்க. டேய் பாண்டி, காசு குடுறா. ஏன் கண்ணு என்ன கண்ணு வெறுங்கைய வீசின்னு வந்துக்கிற? உன் துணிமணி போட்டி படுக்கலாம் ஒண்ணு எடுத்துன்னு வரலையா? அத்தை, அது வந்து மாத்து துணி கூட எடுத்தாரலையா? சரி, அதை விடு. டே பாண்டி, நீ உடனே போய் மலரோட துணிமணி எல்லாம் எடுத்தா போ. அத்தை, என்ன கண்ணு? அத்தை, நீங்க 3 பேரும் உங்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னத்துக்கு? நான் பேசுனது தப்புதான். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சு அங்க வரணும். அத்தை, என்ன அத்தை? அப்போ நீ நிரந்தரமா நம்ம வீட்டுக்கு வரலையா கண்ணு? நாம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு தான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இப்ப எதுக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி எரியற? நீ கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? யார் போட்டான்னு தெரியவா போகுது? கை கால வச்சுக்கிட்டு சும்மா இரு. நீ வேற. மா, அது நான் அந்த பக்கம் தான் வீசினேன். அது காத்துல இந்த பக்கம் விழுந்துருச்சு. நான் கூட அந்த பக்கம் தான் அடிச்சேன். காத்துல வந்து உங்க மூஞ்சி மேல விழுந்துருச்சு. மாப்பிள, திண்ணைய கழுவி விட்டுருக்கேன் மாப்பிள. காஞ்ச உடனே நானே போயிடுறேங்க. அங்கிள், அண்ணன். ஏய், யாரா உனக்கு அண்ணன்? இப்பதான் இங்க வந்த? அண்ணன், ஏய், மறுபடியும் அண்ணன் நொண்ண அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவோம் பாத்துக்க. உங்க அப்பா 10 லட்சத்தை வாங்கி ஏமாத்திட்டு மண்டைய போட்டுட்டான். நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து அந்த பணத்தை முழுங்கினதும் இல்லாம எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்டீங்க. அன்னைக்கே உன்னை அடிச்சு காலி பண்ணிருக்கோம். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்த? அங்கிள் கிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அங்கிள். ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன் அங்கிள் உங்களுக்கு அடிச்சறீங்க. ஏங்க, காசு கொடுத்தது அவரு. இவன் குடும்பத்தோட சேர்த்து அவரை ஏமாத்தினதுக்கு நீங்க எதுக்கு இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. மா, பேக்க கொடுமா. நாங்க புடிங்க, கிளம்புங்க. அங்கிள். சொல்லுப்பா, என்ன வேணும்? அங்கிள், ஒரு பெரிய உதவி பண்ணணும். உங்களால தான் அதை பண்ண முடியும். உதவியா? நானா? நீ அட்ரஸ் மாதிரி வந்துட்ட. அங்கிள், அடுத்தவங்கள நம்பி நம்பி என் கையில இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் தான் இப்ப நடுத்தெருவுல நிக்கிறேன். என்கிட்ட உதவி செய்யற அளவுக்கு ஒத்த பைசா கூட இல்லப்பா. நீ போலாம். அதான் உன்னை போக சொல்றாருல, நீ போப்பா. உன்கிட்ட பேசுற மன நிலைமையில இங்க யாரும் இல்ல. அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். தம்பி, இப்ப என்னதான் வேணும் உனக்கு? அம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்காங்க அங்கிள். இல்ல அங்கிள், அம்மா என்கிட்ட கடைசியா சொன்ன விஷயம் இதுதான். எப்படியாவது இந்த காசை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அந்த வாக்க நான் காப்பாத்தணும் அங்கிள். அந்த பணம் வராதுன்னு தெரிஞ்சு நான் அப்பவே மனசளவுல தயாராயிட்டப்பா. நீ வளர்ற பையன், உனக்கு நிச்சயமா அந்த பணம் தேவைப்படும். நீயே வச்சுக்கப்பா. இல்ல அங்கிள், நாங்க இப்ப ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். நானும் இப்ப நல்ல வேலையில இருக்கேன். இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அங்கிள். மார்க்கே, இன்னும் என்ன யோசிக்கிற? அந்த பணத்தை நம்ம மனோகரனை திருப்பி கொடுக்கறதா நினைச்சுக்கப்பா. வாங்கிக்கோ. டேய் நீலா, அந்த மனோகரனே இப்ப இல்லடா.
இப்போ போய் எதுக்குடா அந்த பணம்? என்னதான் இருந்தாலும் அது உன்னோட பணம் தானே மார்க்கு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நிச்சயமா அது வீண் போகாது. அது உனக்கு தான் வந்து சேரும். வாங்கிக்க. ஆமா அங்கிள், இந்த பணத்தை நீங்க வாங்கினாதான் எங்களை மனுஷதான் நான் நம்புவேன். அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சீதா, நாளைக்கு இந்த வீட்டுக்கு நடுவுல போட்டிருக்கிற கோட்டை நாம அழிக்க போறோம். ஒரு 50 லிட்டர் பினாயில் வாங்கிட்டு வந்து இந்த வீட்டை முழுசும் சுத்தமா கழுவி விடணும். அப்புறம் இந்த பெயிண்டர் கிட்ட சொல்லி மொத்த வீட்டையும் ஒயிட் வாஷ் பண்ணணும். அப்புறம் நம்ம வீட்டுல போகி கொண்டாடி 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா இந்த வீட்டுல பழசெல்லாம் கசன்னு கிடக்குது. அதெல்லாம் வெளியே தூக்கி போட்டு வீட்டை சுத்தம் பண்ணணும். எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு ஜம்முன்னு ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும். சீதா, நம்ம 2 பேரும் வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறோம். ஆமா, இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் மட்டும் ஓடி பிடிச்சு விளையாடி சந்தோஷமா இருக்கணும். ஐயோ, இந்த வீட்டை நம்பி அந்த வீட்டை வேற எழுதி கொடுத்து தொலைச்சிட்டனே. அந்த வீட்டுல தின்ன கூட கிடையாது. ஐயோ போச்சே. நாளைக்கு காலையில 11 மணிக்கு எல்லாரும் ரெடியா இருங்க. டேய், வீட்டு பத்திரம் ஒழுங்கா என் கைக்கு தேடி வரணும். புரிஞ்சதா? இல்ல செவிலு திரும்பிடும் பாத்துக்க. இந்நேரம் உங்க அப்பனுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பிய. பார், வந்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம 2 பேரும் ஓடி போயிடணும். வாசிட்டா. என்ன இவர் இப்படி பேசிட்டு போறாரு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. லம்பா இதுவும் அடிச்சிருக்கும் போலயே. இருந்தாலும் இவரை நம்பி யாரு இவ்வளவு பணத்தை கொடுக்க போறாங்க? ஒருவேளை பேங்க்ல லோன் வந்திருக்குமோ? அட, அவன் ஊர்கா போட தானே லோன் தரான்னு சொன்னான். இவர் நம்மள வீட்டை விட்டு காலி பண்றதுக்கு தரேன்னு சொல்லலையே. அப்படி பார்த்தாலும் 10 லட்சம் தானே. என்ன நடந்திருக்கும்? பாருங்க. என்ன என்ன என்னன்னு கேக்குறேன். இப்ப என்ன எல்லாரையும் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுவீங்களா? என்ன அடிச்சு துரத்துருவீங்களா? முடியுமா உங்களால? ரூல்ஸ் இருக்கு. ஏய், கம்முனு கடை. இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும். தெரியும்ல, எங்களுக்கும் சட்டம் தெரியும். வீட்டுல இருக்கிறவங்கள உங்க இஷ்டத்துக்கு வெளியில போக சொல்ல முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன மாப்ள, நீங்க உடனே நம்ம வக்கீலுக்கு போன் போடுங்க. நேரா கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வர சொல்லுங்க. மேகலா, இங்க பாரு, நம்ம கவுன்சிலருக்கு போன் பண்ண உடனே வர சொல்லு. சீக்கிரம். என்னம்மா? வேற யாரு? உமா, உங்க அப்பா வர சொல்லு. சீக்கிரமா வர சொல்லு. ரேவதி, நீ போய் உன் புருஷனை வர சொல்லு. ஏய், அந்த குண்டம்மா இருக்காளே, என்ன அடிச்சவ, அவளையும் வர சொல்லு. டேய் ரவி, நீயும் வாடா. நீ என்ன அப்படியே சைலண்டா உட்கார்ந்திருக்க? ஏய் உமா, எல்லாரையும் வர சொல்லு. சொல்லுங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த ஆளு சும்மாவே விடக்கூடாது. அப்பா, என்னமா ஆச்சு? என்னமா?
என்னம்மா? அம்மா? அம்மா? எங்க ரத்தம் வருதுங்க? ரத்தமா? ஐயோ! எங்க? அம்மா! ஐயோ! எங்க? ஏய், தண்ணி கொண்டு வா. ஏய், என்னடி அண்ணே, என்னாச்சுங்க? யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். அம்மா! அம்மா! என்னம்மா? என்னம்மா ஆச்சு? ஹலோ ஆம்புலன்ஸ். அதை சரியா கவனிக்காம விட்டுருக்கீங்க. இப்ப வந்திருக்கிறது மேஜர் அட்டாக். உடனடியா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெரிய ரிஸ்க் ஆயிடும். டாக்டர், ஆபரேஷன் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கலாம்? என்ன சார், இப்பதானே சர்ஜரி உடனடியா பண்ணணும்னு சொன்னேன். இன்னைக்கு நாளைக்குள்ள பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், ஒன்னும் சொல்ல முடியாது. அவங்களோட பாடி கண்டிஷன் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. உடனடியா சர்ஜரி பண்ணிட்டு கையோட ஒரு பேஸ் மேக்கரும் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். உடனே ஆபரேஷனுக்கான மற்ற வேலைகளை பாருங்க. டாக்டர், மத்த வேலைனா நாங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு டாக்டர்? பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க தானே. எங்க டாக்டர் பணம் கட்டுறத பத்தி சொல்றாரு. ஓ ஓ அதுவா? டாக்டர், அப்ராக்சிமேட்டா எவ்வளோ ஆகும்? அத நீங்க ரிசப்ஷன்ல கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்ல டாக்டர், சும்மா ரஃபா சொன்னா போதும். என்ன, ஒரு 12 இருந்து 14 லட்சம் வரைக்கும் ஆகும். 12 லட்சமா? டாக்டர், அவ்வளவு ஆகுமா டாக்டர்? முடிஞ்ச வரைக்கும் அந்த பட்ஜெட்டுக்கு மேல போகாம பாத்துக்கலாம். டாக்டர், ஒருவேளை இந்த ஆபரேஷன் பண்ணாம விட்டா? எங்க என்ன பேசுறீங்க? என்னால எதுவும் சொல்ல முடியாது. எனி மூமெண்ட் என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு நாங்கெல்லாம் அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு எங்க டாக்டர் போறது? இந்த கண்டிஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம், பாத்துக்குங்க. காப்பாத்திடலாம். டாக்டர், அவ அதுக்கு அழுவல டாக்டர். ஆபரேஷன் பண்ற அளவுக்கு எங்க கிட்ட பணம் இல்ல டாக்டர். நீங்க வேற உடனே பண்ணணும்னு சொல்றீங்க. எங்களால இப்போதைக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது டாக்டர். இந்த மருந்து மாத்திரையிலேயே இந்த ஹார்ட்ல இருக்கிற அடப்பெல்லாம் எடுக்க முடியாதுங்களா? நீங்க படிச்சாலும் தானே. இது என்ன, உங்க வீட்டு சிங்கிள் இருக்கிற அடைப்பா? இவங்க ஆல்ரெடி ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்காங்க. மாஸ்க் கலட்டுனாலே உயிர் போயிடும். நீங்க என்னமோ மருந்து மாத்திரை சரி பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டாக்டர், நாங்க வேணா அம்மாவை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிடுறோம். நான் ஒன்னும் இங்கேயே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லல. அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில மூவ் பண்றதுக்கு என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நீங்க வேணா உங்க ஓன் ரிஸ்க்ல கூட்டிட்டு போலாம். சரி டாக்டர், கொண்டுட்டும் போக கூடாதுன்றீங்க. எங்க கிட்ட பணமும் இல்ல. இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க டாக்டர்? சுகனேஸ்வரர் கோயில் ட்ரஸ்டுக்கு நான் ஒரு லெட்டர் ஒன்னு தரேன். அவங்க இந்த மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தராங்க. நீங்க போய் அவங்கள பாருங்க. அவங்க அந்த கோயில் ட்ரஸ்ட்ல இருந்து டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரி, நான் லெட்டர் தரேன், நீங்க உடனே போய் அவங்கள பாருங்க. நீ சுயநினைவோட தான் பேசுறியா? மேகலா என்னைக்கு அந்த அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்தாலோ அன்னையில இருந்து உன்னையும் சீதாவையும் அவ பண்ண டார்ச்சர் கொஞ்சமா நெஞ்சமா? இப்ப வரைக்கும் நீங்க 2 பேரும் உருப்படாம நாசமா போகணும்னு தான் அந்த அம்மா நினைக்குது. இப்பேற்பட்ட பொம்பளைக்கு போய் கையில இருக்கிற அத்தனை பணத்தையும் ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டணுங்கிற கொஞ்சமாவது அறிவு இருக்காப்பா உனக்கு? அது உனக்கு எதிரிமா இருக்கு. டேய், உசுருல எது நீலா நல்ல உசுறு, கெட்ட உசுறு, வேண்டிய உசுறு, வேண்டாத உசுறு, எதிரி உசுறு, நட்பு உசுறு. உசுருன்றதெல்லாம் ஒண்ணுதானே? அதெல்லாம் சரிதான்பா. ஆனா
நீ எதுக்காக அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா டெய்லி வைத்தியம் பண்ண செலவு காசு இல்லாம நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் போய் நம்ம காப்பாற்ற முடியுமா என்ன? அது நம்ம வேலையும் இல்லமா இருக்கு. இல்ல, நம்ம கூடவே இத்தனை நாளா வாழ்ந்த ஒரு உசுறு நம்ம கண்ணு முன்னாலேயே போகும்போது கையில பணத்தை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்க மனசு இடம் கொடுக்கலடா. என்னமா இருக்கு இப்படி பேசுற? இது உன் மானத்தை காப்பாத்த போற பணம். அதை வச்சுதான் அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். அது புரியாம இப்ப எப்படி பேசுற? மார்க்கே, அந்த அம்மாவுக்கு செலவு பண்ண ஒரு நல்ல காரணம் கூட இல்லையே. அது உன் கூட அனுசரிச்சு போயிருந்தா கூட பரவாயில்ல. அது உன் வீட்லயே உக்காந்துக்கிட்டு உனக்கே குடி பறிச்ச தப்பான பொம்பளை மார்க்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு அதை பார்த்தா என்னையும் சீதா மாதிரி, அதுவும் பிள்ளைங்களால கைவிடப்பட்ட ஒரு அனாதை மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. சீதா, நீயாவது அவனுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, கேக்குறானா பாப்போம். நான் என்னென்ன சொல்றது? அவர் இதை சொல்லலனா நானே அதைத்தான் சொல்லியிருப்பேன். என்ன சீதா, நீ அவன மாதிரியே பேசுற? ஆமா அண்ணே, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நான் அலைஞ்ச அலைச்சலும் தவிப்பும் வேதனையும் எனக்கு தண்ணி தெரியும். யார் யார் கைய காலையோ பிடிச்சு கழுத்துல இருக்கிற தாலி சங்கிலிய விக்கிற அளவுக்கு போனேன். நாம பரவாயில்லண்ண, நம்ம கிட்ட விக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு. அவருக்காக கூட இருந்து ஓடி ஆடி ஏதாவது ஒரு வேலை செய்ய நான் ஒருத்தி இருந்தேன். ஆனா அந்த அம்மாவுக்கு எல்லாரும் இருந்தும் அனாதையா இருக்குது. பாவம், அத பொழைக்க வைக்கணும்னு நினைக்க ஒருத்தரும் இல்லைண்ண. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு மூளைகள குழம்பி போயிடுச்சா? டேய், அது விரோதியோ எதிரியோ துரோகியோ ஒரு உசுறு போறத வேடிக்கை பார்த்துட்டு ஒருவேளை நாங்க தான் இந்த பணத்தை கொடுக்கறோம்னு தெரிஞ்சா அவங்க ஏத்துக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பணத்தை நாங்க தான் கட்டணும்னு நீங்க சொல்ல வேண்டாம் டாக்டர். உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்போது அசால்ட்டா இவ்வளவு பணத்தை தூக்கி கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு வேற சொல்றீங்க. என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல சார். டாக்டர், 35 வருஷமா இவனோட இருக்கேன். என்னாலே இவனை புரிஞ்சுக்க முடியல. இவன் குடும்பத்துக்கும் இவன் புள்ள இவன் சம்பந்திக்கும் பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு டாக்டர். இவனே 1008 கஷ்டத்துல இருந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் பணத்தை தூக்கிட்டு வந்து நீட்டுறான். இந்த பணத்தை நான் என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்கறது? ஏதோ ஒரு கோவில் ட்ரஸ்டோ இல்ல அசோசியேஷனோ இல்ல என்ஜிஓவோ ஏதோ ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து கட்டினாங்கன்னு சொல்லிருங்க சார். தயவு செஞ்சு எங்க பேர் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் சார். சார், மாப்ள, அம்மாமா பொறுமையா இருமா. தள்ளுடி என் சாமிய. நான் ஒரு தடவை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என்ன மாப்பிள்ள திரும்பி பாக்குறீங்க? என்ன தேடுறீங்க? டாக்டர் எதுவும் கூப்பிடணுமா? நீங்க தான் மாப்பிள்ள என் சாமி. ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. அத்தை, இப்ப ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? ரிலாக்ஸ் ஆகுங்க ப்ளீஸ். சாமி, யாரு சாமி இந்த காலத்துல ஒரு மாமியாருக்காக இவ்ளோ செலவு பண்ணுவாங்க? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சாமி. நான் கூட நீங்க என்ன கை விட்டுருவீங்களோன்னு உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் மாப்பிள்ள. அந்த பாவத்துக்கு நான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க காலடியிலேயே கிடப்பேன் சாமி. நான் கொஞ்சம் கோவக்காரன் தான் அத்தை. கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறவன் தான். ஏன்னா அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன். ஆனா அவசியம்னு வரும்போது கணக்கு பார்க்காம எடுத்து கொடுத்துருவேன். ஒரு உசுரை காப்பாத்துறதுக்கு உதவாத காசு எதுக்கு அத்தை? சரி, மேல பாத்துக்க. நான் போய் டாக்டர் பார்க்கிறேன். பாரு, என் மாப்பிள்ளைய பாரு.
எப்படி போறாரு பாரு. என் குலசாமிய பாரு. இந்த பாரு, என்னை இப்பவே நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் போய் நான் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்ச அத்தனை பேர்கிட்டையும் என் மாப்பிளைய பாருங்க, அவரை யாருன்னு நினைச்சீங்கன்னு எல்லார்கிட்டையும் நான் சத்தம் போட்டு பேசணும். எல்லாம் மெதுவா சொல்லிக்கலாம். நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அமைதியா இருமா. 1 ரூபாவா 2 ரூபாவா 12 லட்சம் எப்படி மேகலா? அதாமா எனக்கும் தெரியல. இந்த மாதிரி எப்பயாச்சும் அதிசயம் நடக்கும்போது அதை அனுபவிக்கணும். ஆராயாத. கடவுள் இருக்கான். மிஸ்டர் மார்கண்டேயன் சார், என்ன பாக்குறீங்க? அப்படியே நான் போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சீங்கல்ல? யமங்கிட்ட சண்டை போட்டு என் மாப்பிள்ள சிங் என்னை எப்படி தூக்கிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா? என்னமோ என் மாப்பிள்ள கணக்கு பாக்குறவன், கஞ்ச பையன், கல்லுல நார் உரிக்கிறவன், மணல்ல கயிறா திரிக்கிறவனெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல்ல 10 லட்சம் ரூபாய் அப்படியே விட்டெறிஞ்சு மாமியார் எப்படி கூட்டிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா? ஆண்டவன் எப்பவும் நல்லவங்களை சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா கைவிடவே மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். ஆனா கடைசி நேரத்துல உங்களெல்லாம் கை விட்டுருவான். ஆமாமா, கரெக்ட் தான். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இனி இந்த கிழவி வாய் மூடிட்டு இருக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ள பேஜர் வச்சிருக்கு. பேஜர் பேஜர். அது பேஜர் இல்லம்மா, பேஸ் மேக்கர். அதான், அது வந்து இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனாலதான் அது பேஜர் இல்ல பேஸ். டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 15 வருஷத்துக்கு என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதான். இந்த 15 வருஷத்துல உங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு தான் நான் கடைசியா வருவேன். இந்த கேள்வி போய் சேர்ந்துரும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஆண்டவன் என்ன கைவிடாம என்ன காப்பாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன். இங்கேயே இங்கேயே தான் இருப்பேன். இங்க என்ன என்ன கிடையாது. உள்ள 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 உங்க 2 பேரையும் ஒரு கை பாக்கிறதுக்கு தான் திரும்ப வந்திருக்கேன். சாவித்ரி 2.0 இனிமேதான் பார்க்க போறீங்க இந்த சாவித்ரியுடைய ஆட்டத்தை.